வாங்கோ வணக்கம். பாம் வணக்கம் வணக்கம். பாமுக பாமுக உறவுகளுக்கும் திருநடாமகனவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுக பொறிச்சொல் என்று அலி அலி என்னுடைய பொறிச்சொல் அலி என்று 1858 ஆகின்றது. அலி இது கல், வண்டு, அன்பு, கொடை, எளியவர் என்ற அந்த சொற்களை கொண்டு அலி வருகின்றது. அலி இறைவன் நமக்கு அளித்த கொடை இந்த வாழ்வு. அந்த காலங்களில் புலவர்களுக்கு அரசர்கள் பல அன்பளிப்புகளை வழங்கி மகிழ்வித்தார்கள். அந்த அன்பளிப்புகள் அளிக்கிறதையும் அலி என்று வருகிறது. அழிகிறது கொடை கொடை. அலி என்றது வண்டு. தேனுண்டு வண்டு. வண்டு மாமலரை கண்டு நெளிந்து வளைந்து ஆடுகிறது என்று சொல்லி ஒரு பாடலும் இருக்கின்றது. அந்த மலர்களிலே இந்த கல்லுகளை உண்டு வண்டுகள் மயங்குமா. அலி அதுவும் அழிக்கொண்டு வருகிறது. அன்பும் கொடை அன்பும் அலியன்னு சொல்லப்படுகிறது. அன்பினால் தான் பல கருணையான உள்ளம் கொண்டவர்கள் பல கொடைகளை அளித்தார்கள் என்று சொல்லுகிறது. அன்பு அவருடைய மனதில் அன்பு இரக்கம் அதுகள் இருந்ததால தான் அந்த கருணை உள்ளம் கொண்டவர்களாக அந்த கொடைகளை அவர்கள் அளித்தார்கள் என்று சொல்லி எளியவர்களுக்கு அது அளித்தது அலியன அந்த எளியவர்கள் அந்த அவர்களுக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எல்லாம் அந்த அலியோடு ஒத்துத்தான் அந்த வருகிறது. எளியவர் கொடை எல்லாம் அந்த அலி என்ற இது கூட சொத்து வருகிறதால இந்த அலி மிக சிறப்பாக இருக்கிறது. நன்றி. வணக்கம். வணக்கம். இவர் யாரு? நகுலவதி தெல்லத்தேவன். நீய காலை வணக்கம். நகுலவதி தில்லைத்தேவன் லண்டனில் இருந்து. பொறிச்சொல் அலி அலி 1055வது அலி அலி. அலி என்று சொன்னால் நாங்கள் அளிக்கிறதை அதாவது இன்னொருவருக்கு கொடுப்பதை அளிப்பதை சொல்வது அலி என்று. அதே போல கல், காய், குளிர்ச்சி, கொடை, அருள், வண்டு, தேன், அன்பு, இரக்கம், அதே மாதிரி விருச்சிய, ராசி, எளிமை, இவை எல்லாத்துக்கும் இந்த அலி என்ற பதம் பெறுகிறது. விருச்சிய ராசியில் கேட்டை, அனுஷம் நட்சத்திரங்கள் அதில் அடங்குகின்றது. இப்போது மழை பெய்யும் முன்னர் குளிர்ச்சியாக இருக்கும். இப்போது பூக்கள் மலர்ந்து காய்கள் காய்க்க பிஞ்சுகள் எல்லாம் பிடிக்க தொடங்கிவிட்டது. இனி கோடை காலத்தில் பழங்கள் காய்களை பெற்றுக்கொள்ளலாம். அருள் கொடை என்று சொல்லுவார்கள். கொடை மற்றவர்களுக்கு கொடுப்பதை கொடை என்று சொல்லுவார்கள். எமக்கு என்ன அருள் கிடைக்கிறதோ அதன்படி எமக்கு கொடை கிடைக்கும். அன்பு, நாங்கள் எல்லோரிடமும் எல்லா உயிரினங்களிடமும் அன்பாக இருத்தல் வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும். அதே போல தேள், கருந்தேனி இவையெல்லாம் இந்த அலியை கொண்டு வருகிறது. நாம் இந்த கோடை காலத்தில் பூக்களின் மீது இந்த கருந்தேனியை காணலாம். நன்றி வணக்கம். இனிய காலை வணக்கம். நகுலவதி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து. வெள்ளிக்கிழமை தாருங்கள். வணக்கம். ஒரு தரப்பறங்களா அலி அலி இவர்கள் சொன்னதான் கூடுதலா இருக்கு. அந்த மாட்டுக்காடி என்று ஒன்று இருக்கு. அது என்ன அர்த்தம்? மாட்டுக்காடி என்றா அந்த உயரத்துல இருக்கிற காணிகளா? மாட்டுக்காடி மாட்டுக்காடி என்று ஒன்று இருக்குது. மற்ற மரபுரி என்றும் இருக்கு. மரபுரி என்ற அந்த மரத்தின் தோல் தெரியல. மரபுரி மரப்பட்டையா இருக்கலாம். ஆனா அந்த இதுதான் மாட்டுக்காடிதான் என்னன்னு தெரியல. மாட்டுக்காடி காடி காடி சரியா? காணியா காணியா? காடி காவனா டீனா காடி மாட்டுக்காடி என்னது? அங்காடி மாதிரி காடி. அகராதியில அது ஒரு சொல்லு கிடக்கு. மற்றெல்லாம் பேர் சொன்னதான் அப்படி இருக்கு. தேனி வண்டு மற்ற அழினாக்கும் பண்டண்ட அர்த்தம் இருக்கு. இந்த அழினாக்கும் பண்டண்ட அர்த்தம். அதுக்கும் பண்டு இருக்கா? அழிக்கும். அந்த அழிக்கும். மற்ற அழிக்கும் இருக்கு. மௌலினாக்கு அழிக்கும் அந்த வண்டண்ட அர்த்தம் இருக்கு.
ம். காடி மாட்டு காடி. சரி. நன்றி. நன்றி. வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது. இப்பொழுது தினக்கவிகள் சிவதர்ஷினி அவர்களை எடுத்துக்கொள்வோம். நன்றி. கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் இணைந்து கொள்ளலாம். வணக்கம். தினக்கவி 2332 ஸ்வதேஷ்ணி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து. ஊரில் காது வாக்கில் அரசியல் பேசி அறுத்து போகிறாங்க, ஆளாளுக்கு ஆருடம் சொல்லி கலைக்கிறாங்க. அரசியல் பேசி அழுத்து போகிறாங்க, ஆளாளுக்கு ஆருடம் சொல்லி கலைக்கிறாங்க. தமிழ்நாட்டு தேர்தல் பலவித எதிர்பார்ப்பு, காத்திருந்து பலர் மனம் விடை கண்டதே என்று. தமிழ்நாட்டு தேர்தல் பலவித எதிர்பார்ப்பு, காத்திருந்து பலர் மனம் விடை கண்டதே என்று. பல்லாண்டு காலமாய் கதிரையில் அமர்ந்தோர் விலகி போக நாளுமாகி திரை முன்னே கண்ட முகத்தோன் வெற்றி சூட. பல்லாண்டு காலமாய் கதிரையில் அமர்ந்தோர் விலகி போக நாளுமாகி திரை முன்னே கண்ட முகத்தோன் வெற்றி சூட. ஆச்சரியம் கோபம் ஆத்திரம் பலருக்கும் பல உணர்வு இளையோட. ஆச்சரியம் கோபம் ஆத்திரம் பலருக்கும் பல உணர்வு இளையோடு. நமக்கென்ன என சிலர் நம்பிக்கை இழந்து பலர் எழுதி கிறுக்கும் சிலர். நமக்கென என சிலர் நம்பிக்கை இழந்து சிலர் எழுதி கிறுக்கும் சிலர். ஏனோ வம்பென்று சிலர். வெற்றி தோல்வி என்றும் மாறாது, வந்தே தீருவது. நன்றி, வணக்கம். வணக்கம். தினக்கவி 2330. நமக்கு என்ன, நாட்டுக்கு நல்லதை செய்யுங்க ஐயா, அவ்வளவுதான் நாங்க கேட்கிறது. அது எந்த வணக்கம் நாடா மாணி. இருந்தாலும். வணக்கம். மாற்றுச்சாடி என்று சொன்னால் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய ஒரு குறைபாடு இது அவர்களுக்கு மாட்டக்கா, இருந்தாலும் மாட்டு சாடி, மாட்டு அவ- சாடி, மாவன இட்டன்னாவா? மாவன இட்ட நடுவுனா மாட்டு சாடி. ஆனா, இது நான் நான் பார்த்த மாற்றுச்சாடி என்று நினைச்சேன். ஓகே. நாட்டு காடி காடி மாட்டு காவன காடி. அதைத்தான் பசுக்கொட்டி இட்டன்னாவை போட்டு விட்டுட்டேன். மாற்றுச்சாடி என்று ஆள் இருந்து. ஓகே. மாட்டு சாடியண்டா பசுக்கொட்டி 2 போட்டிருக்கு. பசுக்கொட்டி அப்படி இருக்கும். பசு என்னதாமா? பசு, பசுக்கொட்டி அதாவது மாடுகள் வளர்க்கிற கொட்டில். பசுக்கொட்டி கொட்டகை கொட்டகை மாட்டு தொழுவம் தொழுவம் மாதிரி. அதுக்கு அதான் தான் போட்டிருக்கு. அது சரியா இருக்கும். இந்த மாட்டுக்காடி என்ற அதான் மாட்டு சாடியன்னு போட்டிருக்கு. ஓகே. நன்றி, வணக்கம். அந்த இதை சொல்லி வேணும் என்ன, காடியில விழுந்து ஏதோ ஒன்று சொல்லி வேணுமில்ல என்ன. என்ன விளக்கு இல்ல இல்ல, கூட படிச்சவன் என்ன காடியில விழுந்தான் என்ன அது. அது கூழ்பானைக்கு விழுந்தது. அரைப்படிச்சவன் கூழ்பானே. கூழ்பானைக்கு விழுந்தது. இல்ல இல்ல, இந்த காடியுமே ஒன்று வாரது ஏதோ ஒன்று. விழுந்துதான் அரைப்படிச்சு கூழ்பானைக்கு விழுந்துதான்னு சொல்றவன். நான் போக வலிய காணையிலையா மூஞ்சிரு விளக்கு மாத்தையும் அது விளக்கு மாத்தையும் கொண்டு விளக்கு மாத்தையும் தூக்கிண்டு காடி பானைக்குள்ள விழுந்துதாம் சொல்லுவார்கள். ஏதோ ஒரு காடி. சரி, நன்றி. தாருங்கள், நீங்க தாருங்க சின்ன கவியா. வணக்கமாணி. பாமுக உறவுகளுக்கும் தினடாமுகனவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை குறிக்கொண்டு பாமுக தினக்கவி இன்று 602 ஆகிறது. உழைப்பு உழைப்பு. அதிகாலை துயில் நீங்கி கூவிடும் சேவலும், காலை மாலை என்றின்றி உணவு தேடும் புள்ளினமும். அதிகாலை துயில் நீங்கி கூவிடும் சேவலும், காலை மாலை என்றின்றி உணவு தேடும் புள்ளினமும், ஓய்வின்றி அயராது உணவை சேகரிக்கும் சிறு எறும்பும் உழைப்புக்கோர் உதாரணம். ஓய்வின்றி அயராது உணவை சேகரிக்கும் சிறு எறும்பும் உழைப்பிற்கோர் உதாரணம். அன்னையவள் அன்போடு அமுதூட்டி சீராட்டி கண்விழித்து அல்லும் பகலும் குடும்பத்துக்காய் உழைக்க. அன்னையவள் அன்போடு அமுதூட்டி சீராட்டி கண்விழித்து அல்லும் பகலும் குடும்பத்திற்காய் உழைக்க. தந்தையோ பாசமாய் ஓடியோடி உழைக்க. தந்தையரோ பாசமாய் ஓடியோடி உழைக்க. நாம் உழைப்பின் அளவை பாராது உழைப்பின் உன்னதம் போற்றுவோம். நாம் உழைப்பின் அளவை பாராது உழைப்பின் உன்னதம் போற்றுவோம். உன்னதம் போற்றுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தட்டி கொடுப்பதாங்க ஒரு முறை 2 பேர் பக்கமாக. ஆமாமா, அவர் அரசியலே கொண்டு இந்திய அரசியலே அப்படியே வந்திருக்கிறது. அது எல்லாரும் எதிர்பார்க்காத ஒன்றுதான். இல்ல, எதிர்பார்க்காத உண்டு. ஆனால் பெட்டெல்லாம் இங்க உள்ள விசாரணைகள் கட்டி இருக்குதா, இது விசாரோ இல்லையோ அவர் இது வந்து அரசியல் நீங்க நினைக்கிறீங்களா நேர்மையான வாக்கு அவ்வளவு இல்ல இல்ல, நேர்மையான வாக்கு இல்ல. அது வாக்கு இயந்திரமே கோளாறு செய்தன்ற மாதிரி தான் இப்ப கதை வருது. அவ்வளவு தோல்வி வராது என்ன திமுக, அவ்வளவுக்கு வராது, அவ்வளவுக்கு வராது தோல்வி. ஆனபடியா இது வாக்கு இயந்திரம் வந்து அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி விட்டுருக்காங்களே அவருக்கு போற மாதிரி. இது அங்க பெரிய தலைகள் தான் அங்க. ஆமா,
பாஜக அந்த தலைகள் தான் இப்ப இதாண்டி ம், வேற கொண்டு ம், வந்தது. வேற ஒரு ம். பொம்மை மாதிரி வச்சு கொண்டு தாங்கள் ஆட்டி படைக்கிற ஆட்டி பிளான். படைக்கிற பிளான் இவருக்கு தான். ஒண்ணும் தெரியாதானே. இவருக்கு நடிக்கத்தான் தெரியும். வேற என்ன தெரியும்? இல்லாட்டி ஆத்தா போயிருக்கிறா வீட்டுக்குள்ள. ஆத்தாட ஆட்சி வரப்போது தெரியல. அவ வந்திருந்தாலும் அவக்கும் தெரியாதானே. அவக்கும் நடிக்கத்தானே தெரியும். அவனுக்கும் தெரியாது. நடிக்கத்தான் தெரியும் அதையே 2 பேருக்கும். வச்சுக்கொண்டு வேற ஏதாவது நடக்க போகுது. இவங்களை சாட்டுக்கு வச்சா மதுரை அவங்க ஆள போயிடும். அதான் இவன் நடக்க பொம்மையில போகுது. இருந்து கையெழுத்து போட வேண்டிய இடத்துல போட்டு இருப்பினா மங்கால அவன் உள்ளுக்கு வந்துருவான் பிறகு. இல்ல அதான் தமிழ்நாட்டுக்கு இவர் இது வரைக்கும் சொல்றார் தெரியல. மது ஒழிப்பெல்லாம் இல்லாம பண்ணுவேன்னுட்டு. அப்ப அது இல்லாட்டா அவனுக்கு தொழில இவர் குடுக்கணுமே அப்படியாண்டா? ம். இவன் அவன் சொல்ற எல்லாத்தையும் நிறைவேற்றேருமா முதல். ஆ படிச்சிட்டு அதத்தான் வீட்டுல இருக்கிற ஆட்களுக்கு 4000 ரூபாய் கொடுக்குறாராம். எத்தனை லட்சம் ஜனம் அங்க இருக்குது. ஒரு நகை போடுவார் மாதத்துக்கு நகை 4000 ரூபாய் அப்படி போடுவாரா? பார்த்தா எவ்வளவு குடுக்குறது. நகை அதே போடுவாரா மாதிரி பாப்பா? பெண்களுக்கு 2500 கொடுக்குறார். இப்ப இந்த கல்யாணத்துக்கு தாலி கூட கொடுக்குறார். இல்ல நகை போடுவாரா? நகை அது பிறந்த பிள்ளைக்கு மாமன் சீர் அங்க அந்த மாமன் இப்ப விக்கிற அண்ணன் சீர். விலைக்கு இந்த மாமன் எத்தனை லட்சம் பேருக்கு கொடுப்பார்? அதான் இப்ப அவர் சொன்னவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் என்ன. அ எல்லாருமே சின்ன பேசி கேட்கலாம். செய்தி ஆகணும். சங்கீதா இப்ப லண்டன்ல அதத்தானே எல்லாம் போடுறாங்க. அந்த அவர் கொடுக்க வேண்டிய ரசீது வந்து அதுகள் கொண்டிருக்கிறா கொடுத்துதான் இப்ப அவங்களோட அவர்ட்ட இது லண்டன்ல. போடுறாங்க. பத்மினி ஆண்டி அவர் கழிச்சு கொண்டிருக்கிறார். சொல்லுங்க. அதே நேரத்தில் இன்னொன்று இந்த திமுக வந்து அவங்க ஆட்சியில் எத்தனையோ கோடியே ஊழல் பண்ணியிருக்கிறாங்களா அது நிரந்தரமா அவங்க ஊழல் தானே. ஆர் எந்த கட்சி எந்த அரசியல் ஊழல் இல்லைன்னு எத்தனையோ சொல்லுங்க. கோடி எல்லாம் எத்தனையோ வச்சிருக்கணும். கோடி அதுதான் இப்ப எல்லாத்தையும் வந்திருக்கிறவர் பாப்பம் என்னத்த ஒவ்வொன்றா கிளறுவாங்க. இப்ப எல்லாத்தையும் செய்ய ஒரு ஆட்சி வந்தா ஒரு ஆட்சியை கிளறுறது தானே. ஒரு ஆட்சியை கிளறு இவர் சினிமா நடிகர் கூத்தாடியாட்டு சொல்றாரு நீயாக்கள். இவருக்கு சின்ன சில பேர் தெரியாது. சில என்ன செய்ய போறாருன்னு நேரங்கள்ல பாப்போமே. இல்ல இப்ப எம்ஜிஆர் எல்லாம் வந்து அவரும் நடிகராத்தானே இருந்து வந்தார். அவரோட ஆட்சியில இவ்வளவு நல்லது இல்ல செய்தார். இல்ல ஆட்சி அவர் எம்ஜிஆர் திடீரென்று வேற இல்லை வேற மாதிரி அவர் அவங்களோட பயணிச்சு தான் வந்தவர். நடிச்சு பயணிச்சு கொண்டிருந்தாலும் அவங்களோட பயணிச்சு தான் வந்தவர். வந்துதான் ஆட்சியை கொண்டு வந்தவர். மற்றபடிக்கு திடீரென்று வந்து குதிக்கல இதுக்குள்ள. கருணாநிதியா கூட எல்லாம் அவர் நல்ல நெருங்கி அவர் எத்தனை வருஷமா அண்ணா அவங்களோட இருந்து தான் வந்தவர். இவருக்கு எதுவும் ஜீரோ. இவருக்கு நடிப்பை கொடுக்கறத எழுதுறத வாசி இப்பவும் எழுதி கொடுத்து தானே வாய்ச்சி கொண்டிருக்கிறார். இப்பவும் இப்போ நடிப்பு அவர் தானே. தான் செய்ய போறேன்னு சொல்ற மனுவையே எழுதி பேப்பர்ல எடுத்து வாசிக்கிறேன் தாள். இல்ல தான் ஆட்சி இந்த இதுல வேட்பாளர் நிக்க போறதே விஜய் சரி அதை பார்த்து தான் அதை வாசிக்கிறேன். வாசிக்கிறார். என்ன கொடுக்க போறேன்றத இப்ப இந்த மனதுல இருந்தா நான் சொல்லுவேன் தானே. அதை வாசிக்குது அந்த மனுஷன். அப்ப என்னத்தனக்கு கிளிக்க போறாரு இவர்? பாப்பம் பார்த்துதான் பாப்பம் போக பழக பாலும் புளிக்கிறோம்னு ஆனா இது வரைக்கும் தன் சொந்த காசுல இருந்து ஒரு சதம் வெளியில செலவழிக்கல இந்த இல்ல. தேர்தலுக்கு. சரி. எல்லாமே அவங்க எல்லாம் செய்யறாங்களா. அப்ப இதுல இருந்தே பார்க்க தெரியுது அது வேற ஒரு பொம்மை தானே. ஆட்சியை கவிர்க்கிறதுக்காக செய்து சதிச்சிட்டமோ தெரியாது என்ன. இல்ல ஆனா அதுக்கு இல்ல இல்ல அது போட்டாங்க. பெரிய அவங்க இங்க உள்ளுக்கு வாரத்துக்கான அதுக்கு போட்ட கூட்டமா நேற்று ஒருவர் சொல்ற பெருமையா சொந்தக்காரர் ஒருவர் அவருக்கு 7 வயசாம் இங்க இருக்கிறார் வெளியில. அப்பா அப்படியே அந்த மற்ற கட்சியை விஜய் சொல்ற மாதிரியே பேர புள்ள கதைக்குதான். அப்ப நான் சொன்னேன் இது பெருமை இல்ல. முதல்ல அந்த பிள்ளைக்கு இப்ப இவர் தோத்திருந்தா அந்த பிள்ளைன்ற நிலைமையை நீங்க யோசிச்சிருப்பீங்களா? அப்படித்தான் முதல் சொன்னவன். மன வியாதி வந்திருக்கும். நீங்க அந்த அந்த பிள்ளைக்கு பிள்ளை மட்டும் இல்ல எத்தனையோ பெரியாக்களே செத்தே இருக்கிறேன்னு சொல்றது குடும்பத்தோட விஷம் வச்சு சாகுன்ற கேஸுகள் எல்லாம் என்ன பண்றது? அப்ப இந்த சின்ன பிள்ளைகளே பாருங்க. இங்க இருந்த போன்ல இவ சொல்லுவாவா இல்ல அவர் லூஸ் பண்ணுவாருன்ட்டு. வயது 7 மட்டும் இத்தனைக்கும் சரியா? அப்ப இத ஒரு அம்மம்மா பெருமையானட்டு சொல்லு. நான் சொன்னேன் இத பெருமையா சொல்றீங்களா? அந்த புள்ளை அப்படியே அந்த அச்சோட்ட சொல்லுவாராம். என்னென்ன வார்த்தைகள் அவர் சொல்றாருன்ட்டு. இப்ப நான் சொன்னேன் இன் கேஸ் அந்த தோத்து இருந்தா இந்த பிள்ளை இந்த மனநிலை என்ன ஆயிருக்கும்? ஏன்னா அப்படி ஒரு விசாரணையில இருக்குதாம் அந்த பிள்ளை 7 வயசுல. வைத்தியங்களா தெரிஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ஆனா அது ஏதோ முத்தி அதுக்காகத்தான் கடவுள் இப்படி இஞ்சால கொண்டு வந்ததுக்கு இருக்கு. இருக்கலாம். கிழிச்சு போட்டு மற்ற குடும்பத்துக்கு விஷம் குடுக்குறோம்லாம் சொல்லுது ஒரு பொம்பளை நின்றதுல. இங்க ஒரு ஆள் வேலையும் விட்டு போட்டு நின்று பார்த்து கொண்டிருக்குது. அவருக்கு பின்னால அங்க ஒரு ரீல்ஸ் போடுறது மாதிரி செய்ய நித்திரை இல்லாம இரவு ஒரு பொம்பளை இருந்து பார்த்தாவாம் என்ன ரிசல்ட்ஸ் வருது. இங்க இருக்கிறாங்க. ஓ அவன் ஒரு நடிகன். அவன் இங்க நடிச்சு போட்டு அங்கால போயிருவான். அதே நடிப்பு தான் வெளியில செய்ய போறான் அவன். இல்ல அதே மாதிரிதான் இப்ப உக்ரைன்லயும் ஒரு நடிகனை கொண்டுதானே இப்ப இந்த பிரச்சனையும் வந்து இப்ப உக்ரைன் இவ்வளவு பெரிய வச்ச எல்லாம் முந்தி உக்ரைனோட நாடு இருந்ததே எங்களுக்கு தெரியாம இருந்தது என்ன. நடிகனை கொண்டு வந்தாங்க. கொண்டு உடனே எல்லாமே இஞ்சால வந்துட்டது. அது மாதிரிதான் இதே மாதிரி நடிகன் இப்ப இந்த மாதிரி இப்போ தமிழ்நாடு ஒன்றுதான் அந்த அவங்களோட சேராம இருந்த இடம். அவங்க திராவிடன் இருந்தபடியால் அந்த பாஜகவோட சேரையில. இப்ப அவன் உள்ளுக்கு வாரத்துக்கு தான் இவ்வளவு முயற்சி செய்து கடைசியா இப்ப இவரை பிடிச்சு வந்துட்டான். இனி அவங்களுடைய ஆட்சிதான் இனி. வாழ்க தமிழ். வாழ்க மக்கள் நன்றாக மக்களுக்கு செய்தால் சரி. நன்றி வணக்கம். செல்வியா வாய் திறக்காம இருக்கிறத பார்த்தா இவதான் ஃபுல் சப்போர்ட் போல கிடக்குது அவற்றை பக்கம். நன்றி வணக்கம். இல்ல வாய் திறக்காம இருக்கிறீங்க ஃபுல்லா அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க போல.